ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ஆர்சிசி நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்சிசி நம்ம பார்த்தோம். சரிங்களா? பேசிக் கான்செப்ட் என்ன, ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அதனுடைய லோடு கேரிங் கெப்பாசிட்டி, ஓகேங்களா, என்னென்ன டெஸ்ட் இருக்குது நம்ம எல்லாமே நம்ம பார்த்தோம். பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் எல்லாம், ஓகேங்களா. இப்போ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் என்ன, லிமிட் ஸ்டேட் மெத்தட் என்ன, அல்டிமேட் மூமெண்ட், அல்டிமேட் லோடு மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் அதை நீங்கள் படிக்கணும். அதை படித்தா தான் நீங்கள் டிசைன் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? மீன்ஸ் அண்டர் இன்ஃபோ செக்ஷன் என்ன, ஓவர் இன்ஃபோ செக்ஷன் என்ன, அதில் வந்து கம்பல்சரி கொஷின்ப்பா, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அது எல்லாமே. சரிங்களா? நியூட்ரல் ஆக்சிஸ் கம்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம டெரிவேஷன் போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். அதை நீங்கள் பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா பீம் கிளாசிஃபிகேஷன், செலெக்ஷன் ஆஃப் பீம், ஓகேங்களா. பீம் கிளாசிஃபிகேஷன் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் பீம் அப்படின்றோம். பீம் எப்படி செலக்ட் பண்ணுங்க? ஒரு பீம் வந்து சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக தான் இருக்கணும். இது வந்து டபுள்லி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனாக எனக்கு வேணும். சரிங்களா? இது சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, ஓகேங்களா, அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்ஸ், ஓகேங்களா, எஃபெக்டிவ் கவர்னா என்ன, நாமினல் கவர்ஸ்னா என்ன, ஓகேங்களா, கிளியர் கவர்னா என்ன, அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கிளாஸ் நம்பர் 3, ஓகேங்களா. இது ஜென்ரல் தான், ஓகேங்களா. இது கிளாஸ் நம்பர் 3 நம்ம கூட நெக்ஸ்ட் வந்து பீம் டிசைன், காலம், ஃபுட்டிங் டிசைன், ஸ்லாப் டிசைன் போகும்போது நம்ம கிளாஸ் நம்பர் 3 போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மிஸ்லினியஸ் டாபிக் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா. எஸ். ஸோ செலெக்ஷன் ஆஃப் பீம்ஸ் அண்டு கவர்ஸ், ஓகேங்களா. செலெக்ஷன் ஆஃப் பீம் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types பேஸ்ட் ஆன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைடட், ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைடட் இன் தி டென்ஷன் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் ஜோன், ஓகேங்களா. சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் அப்படின்றாங்க. சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் என்ன அப்படின்னா எபோவ் தி நியூட்ரல் ஆக்சிஸ், இதுதான் நமக்கு நியூட்ரல் ஆக்சிஸா. எபோவ் தி நியூட்ரல் ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? கம்ப்ரெஷன் அப்படின்றோம். பிளேதோ நியூட்ரல் ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறோம்? பிகாஸ் ஆஃப் இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் பேஸில் படிச்சிட்டோம்பா. சரிங்களா? லோடு ஆக்ட் ஆகிறதுனால நமக்கு என்ன நடக்கும்? இது நமக்கு இப்படி சாகிங் பெண்டிங் ஒன்று நமக்கு வரும். இதனுடைய கிராஸ் செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஓகேங்களா, இப்படி இருக்கும். டியூ டு பாய்சான் எஃபெக்ட்னால நமக்கு எப்படி வந்திருக்கும்? இப்படி வந்திருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ அந்த பீம் வந்து கடைசியில் இந்த கிராஸ் செக்ஷன் வந்து இப்படி இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் லீனியர் நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் பேஸில் சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், ஓகேங்களா. எஸ். அது நமக்கு ஒரு பேசிக். அப்போ எபோவ் தி நியூட்ரல் ஆக்சிஸ் கம்ப்ரெஷன், பிலோ தி நியூட்ரல் ஆக்சிஸ் டென்ஷன். அப்போ மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஓகேங்களா, மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டென்ஷன் ஜோனில் மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். சரிங்களா? அப்போ மேலே ராடு கொடுத்துருக்கீங்க, அது என்னன்னு கேட்குறேன். இது வந்து ஆங்கர் பார், அதாவது இந்த ஸ்டிரப்ஸ் ஆங்கர் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் டு அவாய்ட் தி ஸ்ட்ரிங்கேஜ் கிராக், ஓகேங்களா, டு அவாய்ட் தி ஸ்ட்ரிங்கேஜ் கிராக் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து ஈக்குவல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம். ஓகேங்களா? சைட் எக்ஸிக்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் கொடுப்போம். ஓகே. அதர்வைஸ் இங்கே வந்து நமக்கு கீழே 3 ராடு வருது, மேலே 2 ராடு, ஓகேங்களா. இங்கே 12 mm, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16 mm டயாமீட்டர் வந்து, மேலே 12 mm டயாமீட்டர், ஓகேங்களா. சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனுக்கு நம்ம கொடுப்போம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. Equal reinforcement, ஓகேங்களா. both compression zone and tension zone reinforcements are provided equal area or equal reinforcement to control of shrinkage crack அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? shrinkage crack வந்து கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட், இப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைடட் போத், ஓகேங்களா, அதாவது கம்ப்ரெஷன் ஜோன்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், டென்ஷன் ஜோன்லேயும் எனக்கு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து டபுள்லி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ அப்போது மெயின் திங் என்ன, ஓகேங்களா. அப்போ டபுள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் சொல்கிறீங்க, எதனால் நீங்கள் டபுள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் செலக்ட் பண்ணீங்க, ஓகேங்களா. எஸ். ஃபர்ஸ்ட் தி முதல்ல சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் புரிஞ்சிச்சு இல்லைங்களா. மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைடட் டு பாட்டம் மீன் ஆர் டென்ஷன் ஜோன் ஒன்லி இஸ் நோன் அஸ் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன், எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா லிமிட்டிங் மூமெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இந்த ஒரு செக்ஷன் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, இந்த செக்ஷனோட லிமிட்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த லிமிட்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கும் போது அதனோட வேலை அதிகமாக இருக்குது. இப்போ லிமிட்டிங் மூமெண்ட் உங்களுக்கு 100 வருது. சரிங்களா? உங்களோட ஆக்சுவல் மூமெண்ட், ஆக்சுவல் அல்டிமேட் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 தான் நமக்கு வருது. சரிங்களா? அப்போ வந்து இந்த பீம் வந்து ஆக்சுவலாக 100 kN தாங்கிக்குது. சரிங்களா? 100 × 10⁶ Nm இஸ் அ கேரிங் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பீம், ஓகேங்களா, லிமிட்டிங் மூமெண்ட். ஆனால் உங்களுக்கு என்ன போதும்? 80 போதும். அப்போ நீங்கள் சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் எனக்கு ஓகே, இது ஒரு ரீசன் சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், சைஸ் ஆஃப் தி பீம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? சைஸ் ஆஃப் தி பீம் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு, எழுதிக்கோங்க. சைஸ் ஆஃப் தி பீம், சைஸ் ஆஃப் பீம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாம். அதாவது பீம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா சொல்லலாம் பிரெத்து அண்ட் டெப்த்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம
டபுள்லி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் நம்ம போகணும் சரிங்களா டபுள்லி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் போகணும் ஓகே சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் நோ ப்ராப்ளம் சரிங்களா எனக்கு கேரிங் கெப்பாசிட்டி ஓகே இன்னும் நான் சைஸ் ஆஃப் பீம் வந்து கம்மி பண்ணுறேன் எனக்கு வந்து 600 mm வந்துட்டு எனக்கு 450 mm போகணும் அப்படின்னா கோ ஃபார் டபுள்லி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படி கூட நம்ம போகலாம் ஓகேங்களா எஸ் இப்போ மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைடட் அட் போத் பாட்டம் அண்டு டாப் ஓகேங்களா தட் இஸ் டென்ஷன் ஆஸ் வெல் அஸ் கம்ப்ரெஷன் ஜோன் அப்படின்னா நமக்கு அது என்னது டபுள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் அப்போ லிமிட்டிங் மூமெண்ட் எப்படி சார் எங்களுக்கு இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா லிமிட்டிங் மூமெண்ட் இஸ் மச் லெஸ் தென் ஓகேங்களா மச் லெஸ் தென் தி ஆக்சுவல் மூமெண்ட் அப்படி வந்துருச்சு அப்படின்னா கோ ஃபார் டபுள் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் ஓகேங்களா டபுள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் எப்போ பண்ணுவோம் இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு பீம் ஓகேங்களா நீங்கள் ஒரு பீம் ஃபஸ்ட் டிசைன் பண்ணுறீங்க சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க சரிங்களா எஸ் இது வந்து எந்த கண்டிஷனுக்கு போவோம்னு அர்த்தம் ஓகே இந்த கண்டிஷன் டபுள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் எங்களுக்கு வேணும்னு நம்ம போக மாட்டோம் லிமிட்டிங் மூமெண்ட் வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அஷ்யூம் பண்ணி பண்ணுறீங்க சரிங்களா இப்போ இதோட லிமிட்டிங் மூமெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு 120 வருதுன்னு வச்சுக்கோங்க பட் ஆக்சுவல் மூமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி எனக்கு 160 ஓகேங்களா பட் எனக்கு பிரெத் டெப்த் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்போ கோ ஃபார் டபுள்லி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் சரிங்களா டபுள்லி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்னா டபுள் ரீசன் 2 ரீசன் இருக்குது ஓகேங்களா ஒன்று பிரெத் டெப்த் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டு லிமிட்டிங் மூமெண்ட் வேல்யூ ஆர் அதர்வைஸ் ஆக்சுவல் மூமெண்ட் வேல்யூஸ் மச் கிரேட்டர் தென் ஆக்சுவல் மூமெண்ட் வேல்யூஸ் மச் கிரேட்டர் தென் தி லிமிட்டிங் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் 2 கேஸ் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் இருக்காங்க ஓகேங்களா 30 kN/m பிரெத் 350 mm டெப்த் 750 mm ஸ்பேன் மீன்ஸ் இட்ஸ் எஃபெக்டிவ் ஸ்பேன் வச்சுக்கோம் சரிங்களா effective span is 6 meter effective covers 50 mm ஓகேங்களா yield strength கொடுத்துட்டீங்க m30 means here m means 30 Nm/mm square of 28 years compressive strength of concrete here m அப்படின்னா mix னு அர்த்தம் சரிங்களா dead load எப்படி கால் பண்ணுவோம் RCC ஓட self weight நமக்கு என்னது density 25,000 ஓகே 25 kN/m³ சொல்லலாம் சரிங்களா எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பிரெத் இன்ட்டு டெப்த் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும் kN/m கிடைக்கும் உங்களுக்கு வால்யூம் கிடச்சிருச்சு மீன்ஸ் வால்யூம் இன்ட்டு 1 மீட்டர் போட்டுக்கோங்க பர் மீட்டர் கண்டுபிடிக்கணும் இது நம்ம kN/m² பர் மீட்டர் லென்த் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ என்னோட டெட் லோடு கண்டுபிடிச்சிங்க லைவ் லோடு கண்டுபிடிச்சிட்டிங்க அடுத்து வந்து இது வந்து ஆக்சுவல் மூமெண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்சுவல் மூமெண்ட் கெப்பாசிட்டி ஆர் டிசைன் மூமெண்ட் கெப்பாசிட்டி டிசைன் m டிசைன் வச்சுக்கோம் WL²/8 சிம்பிளி சப்போர்ட் த்ரூ லென்த் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் அடாப்ட் ஆச்சுன்னா இப்போ அதனுடைய மூமெண்ட் ஆக்சுவல் மூமெண்ட் வேல்யூ 165 அப்ராக்சிமேட்லி சரிங்களா இப்போ அல்டிமேட் மூமெண்ட் ஆக்சுவல் அல்டிமேட் மூமெண்ட் என்னன்னு பாருங்க 1.5 247 மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி சரிங்களா எஸ் டெட் லோடு ப்ளஸ் லைவ் லோடு காம்பினேஷன் நம்ம பார்ப்போம் பின்னாடி இருக்கு சரிங்களா எஸ் இப்போ இதனோட லிமிட்டிங் மூமெண்ட் என்னப்பா லிமிட்டிங் மூமெண்ட் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க பிகாஸ் கிரேட் ஆஃப் தி ஸ்டீல் இஸ் 415 என்ன படிச்சிருக்கோம் ஆல்ரெடி 0.138 FCK BD². அப்போ லிமிட்டிங் மூமெண்ட் 710. அப்போ லிமிட்டிங் மூமெண்ட் வந்து எனக்கு 710 வரலும் தாங்குது சரிங்களா எனக்கு பிரெத் டெப்த் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது அப்போ கோ ஃபார் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் லிமிட்டிங் மூமெண்ட் வேல்யூஸ் much greater than the actual movement so go for singly reinforcement section and here there is no restriction of breadth and depth அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா breadth and depth restrictionக்கு double reinforced section போவோம் ஓகே எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேசிக் பா இப்போ புரிஞ்சது இல்லீங்களா double reinforced section என்ன singly reinforced section என்ன double reinforced section எங்க யூஸ் பண்ணுவோம் singly reinforced section எங்க யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே 1 மார்க் क्वेश्चन பா சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் क्वेश्चन இது ஒரு 1 மார்க் क्वेश्चन நமக்கு சரிங்களா எங்க யூஸ் பண்ணனும்னு சொல்றது ஒரு 1 மார்க் क्वेश्चन limiting moment values actual ultimate moment value is much greater than the limiting moment double reinforced sections required okay less are just singly reinforced section required okay the main reinforcement provided at the bottom of the reinforcement only இது எல்லாமே ஒரு basic questions ஓகேங்களா yes so next வந்து பாத்தீங்கன்னா cover ஓகேங்களா so இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முதல்ல கவர்னா என்ன ஓகேங்களா what is the purpose of cover first it is providing okay it is a protect அப்படி கூட சொல்லலாம் சரிங்களா it is வந்து protects the environment condition ஓகேங்களா rust ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்சைட்ல நம்ம வந்து reinforcement கொடுத்துட்டோம் ஓகேங்களா சோ அப்போ continuous rain இருக்கு ஓகேங்களா continuous rain அப்போ இது corrosion ஆகாம வந்து rust ஆகாம வந்து தடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா it is a sea soil structure continuous sea water வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆயிட்டு அதான சொல்றது ஹீட் பண்ணிட்டே இருக்கு சரிங்களா சோ அதனுடைய ப்ரொடக்ஷன் நமக்கு வந்து சேவ் பண்ணும் ஓகேங்களா சோ டெம்பரேச்சர் எஃபெக்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஓகேங்களா அடுத்து சீசனல் வேரியேஷன் நிறைய இருக்கு நமக்கு ஃபயர் ப்ரொடக்ஷன் சரிங்களா எக்ஸ்போஷர் கண்டிஷன் ஃபயர் ப்ரொடக்ஷன் 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அண்ட் டைப் ஆஃப் மெம்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கவருடைய சைஸ் நமக்கு வேரி ஆகும் ஓகே அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ ஜென்ரலி இந்த பீம் கவர்ஸ் கிளாசிஃபைட் 3 டைப்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கவர் கிளியர் கவர் அண்டு நாமினல் கவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஒரு பீமோட கிராஸ் செக்ஷன் நம்ம வரைஞ்சாச்சு இப்போ இந்த எஃபெக்டிவ் கவர்னா என்ன கிளியர் கவர்னா என்ன நாமினல் கவர்னா என்ன மூலம் ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன்
இதுதான் நமக்கு வந்து மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். கரெக்டா? எஸ், மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இது நமக்கு. ஓகேங்களா? எஸ். இந்த மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சென்டர்லேருந்து இந்த பாட்டம் ஆஃப் பீம் வரலும் நமக்கு இருக்குது அப்படின்னா அதுதான்பா எஃபெக்டிவ் கவர். சரிங்களா? இந்த மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சென்டர்லேருந்து இந்த பாட்டம் வரல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து எஃபெக்டிவ் கவர் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the bottom of the main reinforcement. சரிங்களா? ஒரு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. இதுதான் என்னுடைய பீமுடைய பாட்டம். இந்த பாட்டம் ஆஃப் தி மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து பாட்டம் ஆஃப் தி பீம் வரல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள். இந்த பாட்டம் ஆஃப் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து பாட்டம் ஆஃப் பீம் வரல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் கவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின். சில நேரத்தில் எஃபெக்டிவ் கவர் கொடுத்துட்டு கிளியர் கவர் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? டயாமீட்டர் அவார்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ எஃபெக்டிவ் கவர்லேருந்து ஆஃப் ஆஃப் தி டயாமீட்டர் அவார்டு கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கவர். ஓகேங்களா? சில நேரத்தில் எஃபெக்டிவ் கவர் கொடுத்து நாமினல் கவர் பண்ணி இது கேட் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கிளியர் கவர்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கவர் கொடுத்துட்டு நாமினல் கவர் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணோம்? சென்டர் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் ராட்லேருந்து ஆஃப் கழிக்கணும் ப்ளஸ் ஸ்டிரப்ஸ் டயாமீட்டர் கழிக்கணும். ஓகே, அப்போ நாமினல் கவர்னா என்ன? பாட்டம் ஆஃப் தி ஸ்டிரப்ஸ். ஓகேங்களா? ஸ்டிரப்ஸோடைய பாட்டத்துலேருந்து பாட்டம் ஆஃப் தி பீம் ஓரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாமினல் கவர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா. கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? டிஎன்பிசி ஏஐலையும் கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க, கேட்லையும் கேட்டிருக்காங்க, ஐஏஎஸ்லையும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பேசிக் கொஷின். அதெல்லாம் அவ்வளோ டஃப்பான எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றது ரெண்டாவது விஷயம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கொஷின் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, எஸ். ஸோ இப்போ எஃபெக்டிவ் கவர் இப்போ தியரி நம்ம பார்ப்போம். புரிஞ்சிச்சு இல்லைங்களா? எஃபெக்டிவ் கவர் மீன்ஸ் சென்டர் ஆஃப் தி மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டு பாட்டம் ஆஃப் தி பீம். ஓகேங்களா? படிப்போம் இப்போ. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டு தி பாட்டம் ஆஃப் தி பீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பாட்டம் ஆஃப் சென்டர் ஆஃப் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாட்டம் ஆஃப் பீம் தான் நமக்கு வந்து எஃபெக்டிவ் கவர்னு சொல்கிறோம். நாமினல் கவர்னா என்ன? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓகேங்களா? நாமினல் கவர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாட்டம் ஆஃப் தி ஸ்டிரப்ஸ். ஓகேங்களா? பாட்டம் ஆஃப் தி ஸ்டிரப்ஸ் டு பாட்டம் ஆஃப் தி பீம் இஸ் நோன் அஸ் நாமினல் கவர். சரிங்களா? கிளியர் கவர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாட்டம் ஆஃப் தி மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாட்டம் ஆஃப் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டு ஓகேங்களா பாட்டம் ஆஃப் தி பீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1 minute. எஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாட்டம் ஆஃப் தி மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டு த பாட்டம் ஆஃப் தி பீம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியர் கவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் கிளியர் ஓகே மினிமம் கவர். ஓகே, இந்த கிளியர் கவர்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? ஓகே, மினிமம் கவர் அப்படின்னா கிளியர் கவர் தான். ஆஸ் பர் IS 456 ஆர் SP30 SP16 SP34. ஓகேங்களா? SP34 பேஸ் பண்ணி நமக்கு ஓகேங்களா? இது ஜென்ரல் நீங்கள் IS 456 படிச்சுக்கோங்க. ஓகே, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் நமக்கு ஒன்றும் தேவையில்லை இப்போதைக்கு. ஓகேங்களா? ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது நம்ம போதும், இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு இது போதும். ஓகேங்களா? இந்த மினிமம் கவர் பேஸ்ட் ஆன் IS 456 2000. ஓகேங்களா? IS 456 2000 படி மினிமம் கவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் மெம்பர். என்ன டைப் ஆஃப் மெம்பருங்க? பீமுங்களா, காலமா, ஸ்லாபா, ஆர் ஃபுட்டிங்கா அப்படின்னு பார்க்குறது. சரிங்களா? எக்ஸ்போஷர் கண்டிஷன். ஓகேங்களா? அந்த பீம் எந்த இடத்துல இருக்குது? சீசோ ஸ்ட்ரக்சரில் இருக்கா, இல்லை நார்மல் மைல்டு கண்டிஷனில் இருக்கா? ஓகேங்களா? இட் இஸ் ரெயின் ப்ரோடஸ்டா, இல்லை அக்ரிசிவ் சாயிலா, ஓகே சல்பேட் சாயிலா அப்படின்னு பார்க்குறது. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ? ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 மினிமம் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 30 minutes இருக்கணும், மேக்ஸிமம் 4 hours இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இதுலேயே ஒரு கொஸ்டின் இருக்கும். பீம் அப்படின்னா 40 mm கவர் இருக்கணும், 35 mm ஃபார் ஸ்லாப்னு சொல்லிட்டு இது நம்ம பாப்பா பின்னாடி இருக்குது. சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவரோடைய திக்னஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஸ்லாப். ஓகேங்களா? அப்போ மெம்பர் வரப்போகிறோம் இப்போ. ஓகே, பேஸ்ட் ஆன் மெம்பர், எக்ஸ்போஷர் கண்டிஷன் அண்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்கோம். மினிமம் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 ஃபார் திஸ் RCC மெம்பர்ஸ் மினிமம் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 30 minutes, மேக்ஸிமம் 4 hours. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். எஸ். ஸோ அப்போ ஸ்லாப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா 15லேருந்து 20 mm வரலாம். ஜென்ரலாக 20 mm 15 to 20 mm. ஒருவேளை எங்களுக்கு 20 mm இப்போ சார் எங்களுக்கு தனியாக 15 mm கொடுத்துருக்காங்க, 20 mm கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 20 mm கேஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்லாப் அப்படின்னா 20 mm ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்ளீஸ். பீம் அப்படிங்கும்போது நமக்கு 25 mm. பீம் அப்படின்றது நமக்கு 25 mm. காலம் அப்படிங்கும்போது நமக்கு 25 to 40 mm நமக்கு வேரி ஆகும். இதில் 2 கண்டிஷன் இருக்குது. டயாமீட்டர் ஆஃப் தி சார் மீன்ஸ் சைஸ் ஆஃப் தி காலம். ஓகேங்களா? சைஸ் ஆஃப் தி காலம் இஸ் லெஸ் தென் 200 mm, யூஸ் 25 mm. சைஸ் ஆஃப் தி காலம் இஸ் கிரேட்டர் தென் 200 mm, யூஸ் 40 mm. பட் ஜென்ரல் கேஸுக்கு எதுவுமே சொல்லலை அப்படிங்கும்போது நீங்கள் காலம் அப்படின்னு சொன்னாங்களா 40 mm தான். 20, 25, 40, 50 அவ்வளோதான். சரிங்களா? ஃபுட்டிங் அப்படிங்கும்போது நமக்கு மினிமம் 50 mm இருக்குது. இது எல்லாமே மினிமம் கேஸ்ப்பா. சரிங்களா? எஸ், இது எல்லாமே நமக்கு மினிமம் கேஸு. சார் ஒருவேளை நீங்கள் மினிமம் விட நம்ம அதிகமாக ப்ரொவைட் பண்ணலாமா? ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ ப்ரொவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட கோர் ஏரியா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுவும் நமக்கு வந்து சம் டிஃபால்ட் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 minute. ஓகே, எஸ். ஸோ ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்போஷர் கண்டிஷன். ஸோ எக்ஸ்போஷர் கண்டிஷன் அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா மைல்டு,
ஓகேங்களா மைல்டு மாடரேட் சிவியர் வெரி சிவியர் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அப்படி சொல்லலாம். இது ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 2000 பேஜ் நம்பர் ஐ திங்க் 46 or 47 இருக்கும். சரிங்களா அப்போ 20 mm சரிங்களா அப்போ 20 மைல்டு கண்டிஷனுக்கு 20 mm இருக்கணும். ஓகேங்களா மாடரேட்டுக்கு 20 30 45 50 75 இது அப்படியே நான் வச்சுக்கோங்கப்பா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே டேரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 ஃபார் தி சிவியர் கண்டிஷன் வாட் இஸ் த மினிமம் கிளியர் கவர்னு கேட்பாங்க ஆர் நாமினல் கவர்னு கேட்பாங்க 45 mm ஓகேங்களா. எஸ் ஓகே சார் இந்த கவர்லாம் கொடுத்துங்க அப்போ இதை வரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா இல்லை அதிகம் பண்ணிக்கலாமா ஏதாச்சும் கேஸ் இருக்கா? எஸ் இருக்குது. ஓகேங்களா ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் தி பார்ஸ் ஓகேங்களா டயாமீட்டர் ஆஃப் தி பார்ஸ் less than 12 mm for what condition? Mild condition. The diameter of the bar is less than 12 mm. The cover size may be reduced. Okay, reduce 5 mm. Okay, means minus 5 mm. May be reduced minus 5 mm for mild condition only. Mild exposure condition மட்டும் தான் அவர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Yes. Second வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன போட்டுருக்கோம் இந்த ஸ்டார் போட்டுருக்கோம் 2 ஸ்டார் இந்த 2 ஸ்டார் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே 2 ஸ்டார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட் இது M35 grade of concrete நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே M35 and above ஓகேங்களா M35 and above grade of concrete யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிவியர் அண்ட் வெரி சிவியர் கண்டிஷனில் நீங்கள் ஒரு 5 mm கம்மி பண்ணிக்கலாம்பா அப்படின்றாங்க. சரிங்களா சிவியர் அண்டு வெரி சிவியர் கண்டிஷனில் 5 mm கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ சிவியர் அண்ட் வெரி சிவியர் கண்டிஷன் நமக்கு என்ன மைல்டு மாடரேட் சிவியர் 45 mm 50 mm அப்போ இது 40 mm ஆகிக்கலாம் அதை 45 mm ஆக்கிக்கலாம். சரிங்களா எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் இருக்கணும் M35 அண்ட் above ஓகேங்களா. டாலரன்ஸ் கொடுக்குறாங்க அப்போ டாலரன்ஸ் லெவல் வந்துன்னா 0 to +mm அப்போ என்ன சொல்கிறாங்க டாலரன்ஸ் லெவல் வந்து எங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்குலாம் எங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் நாங்கள் கொடுக்க கிடையாது. ஓகேங்களா அப்போ டாலரன்ஸ் வந்து நாங்கள் 0 தான் கொடுக்குறோம். இந்த என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸப்ட் திஸ் 2 கண்டிஷன். சரிங்களா இந்த 2 கண்டிஷன் விட்டுட்டு என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் என்ன +10 mm அதிகப்படுத்திக்கலாம். சரிங்களா இன்னொரு 10 mm வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு குறைக்கிறதுக்கு நாங்கள் எந்த ஒரு ரைட்ஸும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm அப்படின்னா 15 mm நீங்கள் போட்டக்கூடாது. இப்போ 16 mm ராடு யூஸ் பண்ணுறீங்க அப்போ 20 mm கண்டிப்பாக இருக்கணும். ஒரு நான் 10 mm ராடு யூஸ் பண்ணுறேன் சரிங்களா ஒரு ஸ்லாப் 10 mm ராடு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஒரு 15 mm போகலாம். ஓகேங்களா ஏன் என்ன ரீசன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள் டயாமீட்டர் ஆஃப் தி ராட் less than 12 mm ஸோ மேபி சைஸ் இஸ் ரெடியூஸ்டு 5 mm அப்போ 15 mm நீங்கள் போய்க்கலாம். சரிங்களா ஸோ அப்போ அந்த டாலரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் 0 to +10 mm அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 0 to 10 mm கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை என்ன மீன்ஸ் +0 to எதுவும் கொடுக்கலாம் ப்ளஸ்ன்னு தானே மீனிங்க. அப்போ உங்களுக்கு டாலரன்ஸ் லெவலில் நான் உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுக்க கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 10 mm வேணால் அதிகப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்பா. சரிங்களா இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீம் டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா எஃபெக்டிவ் டெப்த்னா என்ன ஓகேங்களா எஃபெக்டிவ் ஸ்பேன்னா நமக்கு என்ன ஓகேங்களா ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ ஓகே டிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் இனிஷியல் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கணும் ஃபைனல் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கணும். சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ எவ்வளோ ரெடியூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதனுடைய வேல்யூ என்ன கேண்டிலிவர் பீமாக இருந்தால் என்ன சிம்பிளி சப்போர்ட் பீமாக இருந்தால் கண்டினியூஸ் பீமாக இருந்தால் என்ன எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா ஸோ அந்த ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ எதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஓகே அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இப்போ உங்களுக்கு டிசைன் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு ஓகேங்களா பெண்டிங் மோட் எப்படி கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் அதனுடைய கம்பேரிஷன் எப்படி பார்க்கணும் சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் எப்படி கிளாஸிஃபை பண்ணணும் டபுள் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் எப்படி கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா கிளாஸிஃபிகேஷன் தான் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா எப்படி நம்ம டிசைன் பண்ணணும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம கொடுக்கணும் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஜேடிஓ கிளாஸ் ஓகேங்களா இந்த ஜேடிஓ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு கொஷின் பேப்பர் ஒரு 4 வருஷம் கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணலான்னு ஒரு பிளான் ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா. ஸோ 2024 என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ அதே இந்த வருஷம் இந்த பேஸ்ட் ஆன் ஓகேங்களா அப்படி இந்த வருஷம் என்னென்ன கேட்க கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா. இன்றைக்கி மேக்ஸிமம் வராது நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்சிஎஸ் கிளாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரொம்பலாம் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. டெய்லியும் 2 hours 3 hours மேக்ஸிமம் 4 hours ஓகேங்களா படிங்க படிச்சுட்டு நோட்ஸ் எழுதுங்க. சரிங்களா நோட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். நோட்ஸ் எழுதுனேன் அப்படி இல்லை அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். சரிங்களா எஸ் ஸோ அதனால் இப்போ அனுப்பக்கூடிய நோட்ஸ்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டாலும் சரி இல்லை நீங்கள் அதை பார்த்து படிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் நோட்ஸ் எழுதினாலும் சரி ஓகேங்களா அது உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜேடிஓ ஆல்ரெடி நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் மாரத்தான் கிளாஸஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த நியூ சிலபஸ் டிஸ்கஷன் ப்ளஸ் வந்து ஒரு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் 2024 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.